மங்களமே நம் மண்ணின் மணமாக பெருமை பாடலாம். உயிர் மண்ணில் ஆரம்பம் பெண்ணில் ஆரம்பம் உணர்ந்தாலே ஆனந்தம் பரமானந்தம். புது பாதை காணவா புது நீதி கேட்கவா அழகான வாழ்விலே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். பல நிறமது மண்ணிலும் உண்டு பல குணமது பெண்ணிலும் உண்டு அதில் விளைவது ஆயிரமாகும் உயர்வு தாழ்வு காணாதே. பல வகை ஸ்வரம் பாடலாய் மாறும் பல வகை கலை ஆனந்தம் கூறும் பல வகை மலர் மாலையாய் மாறும். குறைத்து மதிப்பு போடாதே அலை பொங்கினால் நிலம் தாங்குமா புயல் சீறினால் மரம் தாங்குமா பெண் பொங்கினால் புவி தாங்குமா பெண் இன்றி உயிர் தோன்றுமா. தெய்வீகம் பெண்மையே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா செருப்பு ஓ உங்க வீட்ல சமையலா இருந்தா செருப்பு வைப்பீங்களோ? பிஞ்சிரும். மனசுல சிம்ரன் ஜோதிகா நினைப்புடா. இவனுங்க மனசுல பெரிய அஜித் விஜய் நினைப்பு. உன் ஃபிகர் வேற எங்கூட ஓடி போயிடுச்சா? கவலைப்படாத, அடுத்த ஃபிகர் யாரையாவது பாரு. ஏண்டா காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? அது ஏன்டா கேக்குற? இவளுங்கெல்லாம் சிம்ரன் ஜோதிகாவா வேற வழி இல்லாம கலாச்சிட்டு இருக்கோம். காஞ்சி போயிருக்கேன்டா மச்சான். தம் இருக்கா? தம் இல்லடா. தம் இல்லையா? வாங்கி வரட்டுமா? அவன்கிட்ட குடுறா, அவன் வாங்கி வருவான். நீ எதுக்கு மாமா கஷ்டப்படுற? கிளாஸ்க்கு போன உடனே நீ செக் பண்ணிட்டேன். ஏய் மச்சான் 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 பக்ஷிடா. டேய் சும்மா எதுவும் பேச. அங்க பாத்தியா? நானும் பார்த்தேன். அந்த வானர கூட்டம் தானே உட்கார்ந்துட்டு இருக்கு. தினமும் நம்மள கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் என்ன பண்றேன் பாரு. என்னடி இது சைலண்டா இருக்கு? என்னன்னு கேட்டு வர இரு. என்னடா ஆச்சு உங்களுக்கு? 3 பொண்ணுங்க நாங்க அழகா போயிட்டு இருக்கோம். கிண்டல் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? என்ன பசங்க நீங்க? உங்களெல்லாம் காலேஜ் பசங்கன்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப அவமானமா இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்காக தான் நாங்க காலையில இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க போற வழியில அந்த மாதிரி ஏதாவது பொண்ணுங்க இருந்தா இங்க அனுப்பி வைங்க. எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. உங்களை மாதிரி இருந்தா அப்படியே அனுப்பிச்சிரு தாயே. டேய் வேணாண்டா. இந்த ருத்ரா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. வழிஞ்சிட்டு வருவீங்கல கிளாஸ்க்கு, அப்ப பாத்துக்கறேன்டா. வாங்கடா. போ போ. சும்மா இருக்கடா மச்சான். உன் ஃபிகர்ன்றதுக்காக இப்படிலாம் பேசக்கூடாது. பொதுவா பாருடா. எல்லாரும் சேர்ந்துட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் கிளாஸுக்கு போகணும்ன்ற ஐடியாவே இல்லையா? மச்சான், புத்தர் செத்து போயிட்டாருன்னு நம்ம புக்ல படிச்சோம். இப்ப என்னடானா உயிரோட வந்து நிக்கிறாரு. அவரு கம்ப்யூட்டர் புத்தரா, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுங்க தெரியல. ஆமாண்டா, கொஞ்சம் போதிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன போதி மரம் தான் இல்ல, அந்த வேப்ப மரம் ஓகேவா? டேய் உங்களுக்கு எல்லாம் ஓகேவாடா? ஓகேவாப்பா. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. நீ திருத்தறதுக்கு நான் கணக்கு பாருங்க. நான் முதல்லயே அவன் கூட போய் பேச வேணாம்னு சொன்னேன்ல. நானும் அப்பவே சொன்னேன்ல அதுங்க குரங்குங்கன்னு. ஏய் குரங்கு கூட தானடி சேரும். அப்ப என்ன குரங்கு சொல்றியடி? ஹலோ, நேத்து உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போன நோட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். Thank you. என்னடி உன்கிட்ட இருந்து நோட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், நீ 4th ரேங்க் வாங்குற. உள்ள ஏதாவது லவ் லெட்டர் இருக்கான்னு பாரு. சிச்சி, ராஜீவ் அப்படிப்பட்டவன் இல்லடி. சம்திங் டிஃபரண்ட். அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட திரும்ப மாட்டாளே. அடி சுமி, என்ன
நியூஸ் பேப்பர்ல உன்னோட ராசிக்கு நல்ல செய்தி வரும்னு போட்டிருக்கு. நிச்சயமா ஒரு நல்ல செய்தி வரப்போகுது பாரு. ஆமா, இந்த பேப்பர்ல இப்படி போட்டிருப்பான், இன்னொரு பேப்பர்ல கலகோன்னு போட்டிருப்பான். சோ இந்த புக்ஸ் இதெல்லாம் படிக்கிறத விட்டுட்டு முதல்ல போய் இந்த உன் காலேஜ் புக்கை படி. என்னது காலேஜ் புக்ஸா? இதெல்லாம் என்னால படிக்க முடியாது. எக்ஸாம் டைம்ல தான் படிப்பேன். அக்கா நான் சொல்றேன் எடுத்து படி. என்னது நீ சொன்னா நான் படிக்கணுமா? ஆமா, என்னால முடியாதுடி. படிக்கிறப்போ நீ உனக்கு போய் நல்ல சொல்ல வந்து பாரு. அடிச்சுக்கணும். வர வர உனக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன்னை சொல்ல குத்தம் இல்ல, அப்பாவை சொல்லணும். கடை குட்டின்னு செல்லம் கொடுத்து வச்சிருக்காரு. அப்பா அவர்கிட்ட மாட்டி விடுறேன்னு இல்லையா? சோமு தானே, வரட்டுமே. அப்புறம் நீ நானும் பாத்துக்கலாம்டி. என்ன நீ அப்பா பேர் சொல்லி கூப்பிடுற? அப்படிதான் நீ கூப்பிடுவேன் உன்ன. அப்புறமா பாத்துக்கிறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்ச நேரம் நான் வீட்டுல இல்லைன்னா லூட்டி அடிக்க ஆரம்பிச்சிருவீங்களே. என்ன சண்டை? பின் என்னப்பா பெரியவ சின்னவங்கிற மரியாதை இல்லாம பேசுற இவ? யார? என்னதான்ப்பா? என்னை விட சின்னவ தானே? ஆமா. நல்லா இருக்கு போ. நான் இங்க கத்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் அதை பார்த்து சிரிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்து கிண்டலா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லடா, போனா போது விடு. உன் தங்கச்சி தானே ஏதோ சொல்லிட்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறீங்க? பிறந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு கலகலப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா பொட்டி பாம்பா அடங்கிட போறீங்க. எங்களை சொல்லு, இதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். வேற என்ன பண்ண முடியும்? ஆமா சுமித்ரா, நீங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க 2 பேர் நிலைமை வெறும் தனிமம்மா. அதுக்கப்புறம் என்ன, நீங்க எங்க விளையாடுனது, சிரிச்சது, சண்டை போட்டது எல்லாத்தையும் நினைச்சு சொல்லி ரசிச்சு இவர்கிட்ட நானும் என்கிட்ட இவரும் சொல்லி பகிர்ந்துக்க வேண்டியதான். வேற என்னமா இருக்கு? ஆமாண்டா, இப்போ கூட உன் கல்யாண விஷயமா தான் ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தேன். மாப்பிள்ளை ஜாதகமும் ஓன் ஜாதகமும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு ஒரு 3-4 தேதி கொடுத்துருக்குறாரு. 20, 24, 28, 30 இந்த 4 நாளில் உனக்கு எந்த தேதி சௌரியம்னு சொல்லு, அந்த தேதியில கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சோமு, ஏய் இல்லப்பா, அவகிட்ட கேட்டா இந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதில என்ன பண்ணது சண்டைக்கு வருவா. ஏய் சரியில்லை, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க உன்ன. ஏய் பாத்து மெதுவா போங்க. ஏய் சந்திரா, வா வா வா. என்ன இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்க? 7 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் கிளம்பிட்டியா என்ன? வா உட்காரு. இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு லீவ். ஏன் சந்திரா, நீ ப்ராப்ளம்? பவித்ராவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? எப்படி சந்திரா? ஜீவாவும் பவித்ராவும் பைக்ல போயிருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்புறம் என்னாச்சு? பவித்ராவுக்கு தான் வயித்துல அடி, ரத்தம் நிறைய போயிருக்கு. ஐயோ, இப்போ பவித்ரா எங்க இருக்கா? இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. இந்த விஷயம் எங்க வீட்ல வேற யாருக்குமே தெரியாது. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. லலிதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ என் பக்கத்துல இருந்தனா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். வரியா? சரி. ஏய், ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, உதப்பேன். இரு, குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏய், நான் முன்னாடி கிளம்புறேன், நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறியா? சரி, இங்க பாரு, தைரியமா இரு, ஒன்றும் சீரியஸா இருக்காது. ஓகே, நீ போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரி, கவலைப்படாம போ. குட் மார்னிங் டாக்டர். டாக்டர், ரிசல்ட் வந்துருச்சா? வந்துடுச்சே. என்ன சொல்றேம்மா. என்னாச்சு டாக்டர்? அத எப்படி சொல்றதுன்னே தெரியல சந்திரிகா. உனக்கு ஒரு சோகமான நியூஸ் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கம்மா. வயிற்று பகுதியில் பலமா அடிபட்டதுனால கர்ப்பப்பை பாதிப்படைஞ்சிடுச்சு. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில வேற வழியே இல்ல, கர்ப்பப்பை எடுத்தே ஆகணும். வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத கஷ்டம் உன் தங்கச்சிக்கு வந்துடுச்சுமா. பவித்ரா தாயாகிற பாக்கியத்தை இழந்துட்டாமா.
இந்த விஷயம் இப்போதைக்கு நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். நேரம் வரும்போது நானே எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ். சரிம்மா. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? இவளுக்கு இங்க என்ன வேலை? சிஸ்டர் ஒரு நிமிஷம். எஸ். உள்ள அட்மிட் இருக்கிறது யாரு? தெரியாது சார். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சொல்லக்கூடாது. தெரிஞ்சதை சொல்லுங்க. தெரியாது சார். உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியாதுன்னு சொல்றல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சொல்லுமா. ப்ளீஸ். தெரியாதா? தெரியாது. தெரியாதுங்க. யாரை எப்படி பேச வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சந்திரா, பவித்ரா ஒண்ணும் இல்லைல்ல? அவளுக்கு ஒன்றும் சீரியஸ் இல்லையே? சந்திரா, சந்திரா ஏன் டல்லா இருக்க? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? பவித்ராக்கு என்னாச்சு? சந்திரா எதுக்குமே பதில் சொல்லனா என்ன அர்த்தம்? சந்திரா உட்காரு. என்னாச்சு? என்னடி ஆச்சு? சந்திரா, நீ இப்படி அமைதியா இருந்து நான் பார்த்ததே இல்ல. இங்க பாரு, என்ன ப்ராப்ளம்னு சொன்னா தானே தெரியும். டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? ஏண்டி இப்படி டல்லா இருக்க? என்னன்னு சொல்லு. ஏண்டி
ஏன் எங்க குடும்பத்துக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன சொல்ற? பவித்ரா தாயாக முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஜீவாக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. இந்த விஷயத்த நான் முதல்ல ஜீவாவோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடலான் இருக்கேன். எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிதானே ஆகணும். இந்த ஆக்சிடென்ட் நடந்ததே ஜீவாவால தானே. சந்திரா, வேண்டாம் சந்திரா, நீ அவசரப்பட்டு இந்த விஷயத்தை போய் ஜீவாவோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன்னா அதனால பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். இப்போதைக்கு நீ ஜீவா கிட்ட மட்டும் இதை பத்தி சொல்லு. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றத பத்தி நம்ம அப்புறமா பேசி முடிவெடுக்கலாம். என்ன? வா சந்திரிகா, எப்படி இருக்கே? இப்பதான் என் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? ஜீவாவோட அப்பா இருக்காரா? இருக்காரு. என்னங்க, இங்க யார் வந்திருக்கான்னு வந்து பாருங்க. சந்திரா வந்திருக்கா. ஓ, ஏமா பவித்ராவோட அக்கான்னு சொல்லக்கூடாது? வாமா ஓகே. ஆமா, நம்ம பையன் எங்க போனா? அவன் வரதும் தெரியல, போறதும் தெரியல. அவ என்ன சொல்லிட்டா போறான்? எப்ப போறான் எப்ப வரான்னு எனக்கே தெரியாது. சார், எனக்கு தெரியும். எங்கம்மா போயிருக்கான்? ஹாஸ்பிடல்ல. ஹாஸ்பிடலா? என்னாச்சு? ஜீவாக்கு என்னாச்சு? ஜீவாக்கு ஒண்ணும் இல்ல, பவித்ராவுக்கு தான் அடிபட்டிருக்கு. ஜீவா பக்கத்துல இருக்காரு. பவித்ராக்கு அடிபட்டிருக்கா? ஜீவா அதை பத்தி ஒண்ணுமே சொல்லியே. 2 பேரும் பைக்ல போயிருக்காங்க. பைக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல பவித்ராவுக்கு அதான் பைக் ரிப்பேர்னு நம்மகிட்ட சொல்லியிருக்கான் போல இருக்கு. பவித்ராக்கு ஒண்ணு ஆகலையேம்மா. கடவுள் புண்ணியத்துல ஒன்னும் ஆகல. பவித்ராவுக்கு வயித்துல லேசா அடிபட்டிருக்கு. என்ன இருந்தாலும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ, ஏதாவது ஆக்சிடென்ட்னா உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எங்க அந்த திருட்டு பையன்? அவனை எங்க திட்டுறீங்க? பொண்ணுங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். பசங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க. ஏதோ தெரிஞ்ச பொண்ணுங்கிறதுனால பரவாயில்ல, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்போ நான் கிளம்புறேன். கிளம்புமா, நாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறோம். சரிங்க. சரிம்மா. ஹலோ ஹலோ, முன்னாள் ஜமீன்தார் சோமநாதனா? நான் முன்னாள் நண்பன், முன்னாள் பார்ட்னர். எல்லாரும் என்ன திருவாளர் சுந்தரேசன்னு மரியாதையா கூப்பிடுவாங்க. மற்றவங்க மரியாதையா கூப்பிடுவாங்கன்னு மரியாதை உள்ள எவனும் சொல்லிக்க மாட்டான். ஓஹோ, உங்க மரியாதை என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கே தெரியாதா? என்ன சொல்ற? டேய், 4 பொண்ணு பெத்தியே, அதுல ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. போகாம இருக்கிறியே, இது நியாயமா? ஆக்சிடென்ட்டா? ஓஹோ, அதுவே தெரியாதா? யாருக்குனாவது தெரியுமா? நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்கறேன். உன் வீட்டுக்கு 2 நாளா எந்த பொண்ணு வரல? பவித்ரா? அவளே தான். அவ யாரையோ ஒரு பையனை லவ் பண்ணாளாம். அவன் கூட மோட்டார் பைக்ல போயிருக்கிறா. தரித்திரம் பூச்சி ஆக்சிடென்ட் ஆகி இப்ப ஆஸ்பத்திரியில் இருக்கிறா. அவ ஏன் ஓடி போனா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. ஏன் அவளா கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணா? தரித்திரம் பூச்ச நீ காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கல, அவளாவே பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டா. அது சரி, அடிக்கடி உன் பெரிய பொண்ணு சந்திரிகா அவளை போய் ஆஸ்பத்திரியில பாக்குறாள், அது தெரியுமா?
அதுவும் தெரியாதா? நல்ல அப்பன், நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம். ஹு. டேய், உன் பொண்ணுங்களுக்கு ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வைக்க வக்கு இல்ல, வசதி இல்ல. அதனால்தான் உன் பொண்ணுங்க அவளுக்கு வேண்டிய மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துக்கிறான். முதல்ல உன் குடும்பமானத்தை காப்பாத்திக்க, அப்புறமா நீயும் உன் பொண்ணு சேர்ந்து என்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கலாம். தெரியுதா? வெயிடா போன. அப்பா, ஒரு வழியா பேச வேண்டியதை பேசி முடிச்சாச்சு. இந்நேரம் மிரண்டு இருப்பான். என்னம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரியா?